ஆனால் திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாது போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாது போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். ஏன்னா டேபிள் கீழே குனியும் போது அந்த யோசனை தான் வரும். கொரோனா டைம்ல கொரோனா வார்டுல அந்த கோட் ஒயிட் கலர் கோட் இருக்கு, அதை போட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு. உலகத்துக்கே தெரியும் கொரோனா வரும்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் வந்து கொரோனா பீரியட்ல எல்லாரும் உள்ள போயிட்டு வந்து காப்பாற்றிட்டு வந்தாரு. எல்லாருக்கும் தெரியும். அவர் வரும்போதே கொரோனா இல்லைன்னா போதும். அப்போ எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்க, வேற ஏதோ அந்தமான்லயோ எங்கேயோ போய் மறைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவரும் அவங்க இப்போ கூட்டில் தானே இருக்காரு. இப்போ கேட்டு மக்கள் பிரச்சனை தீர்த்துருக்கலாம்ல, எதுவுமே பண்ணலையே. அப்போ அவரு தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்பின்னு இருக்காரு. தொடநடிங்கிறாரு. தொடநடிங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். பயங்கரமான பயத்தில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் பேசின்னு இருக்காரு. யாருன்னா ஒரு கதையை எதனா ஒன்று எடுத்து பேசி நம்ம வந்து இந்த இடத்துல ஃபேமஸ் ஆகிடலாமான்னு பார்க்குறாங்கன்னா ஆக முடியாது. அவர் என்ன தான் வந்து திமுக வந்து எவ்வளோ இழிவாக பேசினாலும் சரி, மக்களை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணி பேசினாலும் சரி, மக்களுக்கு தெரியும் திமுக யார், முதல்வர் யார், உதயநிதி ஸ்டாலின் யார், ஸ்டாலின் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு, எப்போ வெளியே வராருன்னு தெரியும். எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்காரு, உடனே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு, அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்காரு, அங்கங்கே சுற்றுப்பயணம் சொல்லினே இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு அவர் வீட்டில் இருக்கிறாரு தெரியல. இதே மாதிரி எடப்பாடியால் ஒரே ஒரு இடத்துல இது மாதிரி போயிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று கூட தான் இந்த அண்ணா நகரில் ஒரு பிரச்சாரம் வந்தாங்க. அண்ணா நகர் பகுதி மக்களே இல்லை, எங்கே இருந்தோ மொத்த மக்களை எடுத்து வந்து லாரியில் இறக்கி கொடியை பிடிச்சி ரெட்டையிலே காமிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. எடப்பாடி கிட்ட திட்டங்கள் கிடையாது, பேசக்கூடிய தகுதி இல்லாதவர் அவர். ஃபர்ஸ்ட் என்ன திட்டம் அவர் வச்சிருக்காரு? 5 வருஷம் முடிச்சிருக்காரு, என்ன சாதனை பண்ணல. போய் பாருங்கள், வால்டெக்ஸ் ரோட்டில் கல்யாண மண்டபத்தை போய் பாருங்கள். ஒரு சேடு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. ஏழைங்களுக்கு அப்படி கட்டி கொடுத்துக்கிறாரு. இப்போ ஹவுசிங் போர்டெலாம் பாருங்கள், பில்டிங்லாம், கல்வித்தரம், பிரிட்ஜு பாருங்கள், மெட்ரோ இதெல்லாம் பாருங்கள். எவ்வளோ தமிழ்நாடு அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, திமுக வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட இருக்காங்க களத்தில். நீங்கள் களத்தில் வந்து பேசுங்க. கொரோனா காலத்தில் யார் காலத்தில் தான் மக்கள் சொல்லுவாங்க. இந்த வாட்டி 2026 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டில் சொல்லுவாங்க மக்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பாங்க. மீண்டும் திமுக வந்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி, பழனிசாமி 11வது தோல்வின்னு போட்டு வீட்டுக்கு போய் உட்காருங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாது போயிருப்பார். எங்க காணாம போனாரு? அவர் தான் போய் பார்த்தாரு எங்களை. இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். அது எப்படி எந்த ஒரு மனுஷனும் உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? ஒரு உயிர் போகுதுன்னா சாதாரண மனுஷன் கூட இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, ஒரு நாட்டை ஆள்றாரு, மக்களை பார்க்கறாரு, அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சுட்டு அதையும் மீறி மக்களுக்காக ஹெல்ப் பண்றாரு. பார்த்தீங்களா? அதையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. குறை சொல்லணும், எவ்வளோ நாளும் சொல்லலாம். இதே அவர் அந்த இடத்துல இருந்தாரு வச்சுங்களேன், இவர் செஞ்சதை கூட எட்டி கூட பார்க்க மாட்டார். பயந்துட்டு கொரோனால உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் உயிரை கூட வந்து மதிக்காம மக்கள் தான் எனக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ பணி செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. அது எப்படி? அப்ப ஒரு உயிரையே மதிக்காம மற்ற மக்களுடைய உயிர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான் அவர் எல்லாமே போட்டு ஒரு வார்டா போய் அவங்க எல்லாரையுமே போய் பார்த்துட்டு வந்தாரு. கொரோனா டைம்ல கொரோனா வார்டுல அந்த கோட் ஒயிட் கலர் கோட் இருக்கு, அதை போட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் 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 இந்த மக்களுக்காக தான் இன்னும் அவர் நிறைய செய்யணுன்றதுக்காக தான் நினைக்கிறாரு. கண்டி என்னைக்குமே அவர் பயந்து என்னைக்குமே பின்வாங்கண்டே இல்லை அவரு. அது எப்படி இவர் சொல்லலாம்? அவரு கொரோனால போய் செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு. எடப்பாடி ஒண்ணு எட்டி கூட பார்க்கல, அவர் தான் பயந்து ஓட்டாரு. ஆனா அவரு மட்டும் இருந்தாலும் செத்து போயிட்டு இருப்பாரு. எங்க முதலமைச்சர் ஐயா அவன் என்ன சொல்றது? அவெல்லாம் வந்து டேபிள் கீழே வந்தவெல்லாம் பேசவே கூடாது. எங்க அண்ணனுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு அருகதை கிடையாது. அவன் தில்ல நின்னு மக்கள் கிட்ட பேசணும். அதை விட்டுட்டு அவருக்கு இவன் சாபம் வரத்துக்கு யாரு? கொரோனா அவரை தாக்கணும். கொரோனா பீரியட்ல எங்க அண்ணன் உள்ள நுழைஞ்சு ஆளுங்களை பார்த்தவர் எங்க முதலமைச்சர் ஐயா. சாபம் விட்டா அது பழிக்க போறது கிடையாதுங்க. அது பழிக்க போறது கிடையாது. அவங்க என்ன கடவுளா? கடவுள் கிடையாது. அவர் ஒருத்தன் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் செய்யறான், அது மனுஷனுக்கு ஒண்ணுமே பண்ணாது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பேசுங்க. முதலமைச்சரை வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. அவர் வந்து மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களோட இருக்கிறாரு. நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களை சந்திங்க. எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி கூட குரல் கொடுத்தது கிடையாது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, திமுக வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட இருக்காங்க களத்தில். நீங்கள் களத்தில் வந்து பேசுங்க. கொரோனா காலத்தில் யார் காலத்தில் தான் மக்கள் சொல்லுவாங்க. இந்த வாட்டி 2026 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டில் சொல்லுவாங்க மக்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பாங்க. மீண்டும் திமுக வந்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி, பழனிசாமி 11வது தோல்வின்னு போட்டு வீட்டுக்கு போய் உட்காருங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். அவருக்கு வயிற்றுச்சல், எடப்பாடிக்கு வயிற்றுச்சல். அவர் வந்து இதுக்கு மேலே கூட பேசுவார். ஆனால் இதெல்லாம் பொறுத்து ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான்
முதலமைச்சர் இருக்காரு. அவர் இதை பற்றி இல்லை, இதுக்கு மேலே என்ன பேசினாலும் அவர் தாங்கக்கூடிய மனப்போக்கு இருக்குது. அவரால் ஏற்கனவே ஆடை இல்லாமல் போவாருன்னு கூட சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வேற என்ன சொல்ல போகிறாரு அவர்? அது மாதிரி இதை பற்றி எதை பற்றியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயப்பட மாட்டார். அவருடைய எண்ணம் எல்லாமே ஆட்சிக்கு வரணும், மக்களுடையக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். இல்லை, அவருக்கு இன்றைக்கு அவருக்கு வேற எந்த கட்சி தலைவரையும் பேசுனா அவருடைய பேச்சு எடுபடாதுன்றதுனால காய்க்கிற மரம் தான் கல்லடி போடுன்ற மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை திட்டினால் மட்டும்தான் யாருமே வளர முடியும். அதை இவர் ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை சொல்றதுக்கு எடப்பாடிக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இந்த கொரோனா பீரியடை தடுத்து அதுக்கான தடுப்பூசியை முறையாக செயல்படுத்தி மக்களிடம் கொண்டு அந்த தடுப்பூசியெல்லாம் போட வச்சதே எங்கள் முதலமைச்சர் தான், இந்த சிஎம் தான். இப்போ இருக்க சிஎம் சிறப்பாக செய்கிறாரு இல்லையா, அது பொறுக்க முடியல எடப்பாடியால். அவர் என்ன பண்ணார், அவர் என்ன செஞ்சார்? ஆனால் இப்போ இருக்கிற சிஎம் அவர் கொடுக்குற திட்டங்கள்லாம் பார்த்தீங்களா? கல்வியை முதல்ல கையில் எடுத்தாங்க. யார் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி? கல்வியை அழகாக கையில் எடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், தவப்புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. விடியல் பயணத்தில் நானே வேலைக்கு தான் போகிறேன். நானே அந்த அந்த காசு எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது, எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது. அது இல்லாமல் என் பையனுக்கு நான் லேப்டாப் வாங்கி கொடுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என் காலேஜில் என் பையனுக்கு லேப்டாப் கொடுத்து அது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி வச்சுருக்கேன் நான். ஒரு சிஎம் பண்ணுறது நல்ல திட்டங்கள் தான். அவருடைய ஆட்சி தான் வரணும். அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும். எடப்பாடி கொரோனா டைமில் தூங்கி இருந்தார். அதனால தான் மக்கள் இவரை தேர்ந்தெடுத்துன்னு வந்தாங்க. இவங்க அந்த ஆண்டுலேயே அந்த கொரோனா ஸ்டாப் பண்ணாங்க. முறையான தடுப்பூசியை கொடுத்து மக்களை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா இல்லையே. இப்போ எல்லா மாவட்டத்திலும் போய் ஆய்வு பண்ணார் அவர். அந்த கொரோனா ட்ரெஸ் போட்டு, அது எல்லாருக்குமே தெரியுமே, அந்த பிபி ட்ரெஸ் போட்டு அவர் ஆய்வு பண்ணார், எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் கொரோனா பேஷண்ட்டாக உள்ளே இருந்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லாம் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு எப்படி சொல்கிறது, நாட்டு நடப்பை ஒரு அறியாமையே என்னன்னு தெரியல அவருக்கு. ஓட்டிட்டாரு. இப்போ இருக்கிற முதல்வர் சிறப்பாக பண்ணுறாரு இல்லையா, அது அவங்களால பொறுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல். இவ்வளோ சிறப்பான திட்டங்கள்லாம் தராங்க, அப்புறம் அவர் வளரதான் செய்ய முடியும். எடப்பாடி பயத்தில் தான் வளர்றாரு. இவர் அது பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஒரு முதலமைச்சரை போயிட்டு வெள்ளம் வந்தவனையும் இவரும் சேர்ந்து போயிடணும்னு சொல்கிறாரு ஒரு கொரோனாவில். அது அது தகாத வார்த்தை. அதெல்லாம் அப்படி சொல்லவும் கூடாது. ஒரு முதலமைச்சரை சொல்கிறேன்னா உனக்கு அந்த தகுதி இருக்கணும், கரெக்டாக பேசணும். நீங்கள் அந்த பொறுப்புலேருந்து வந்துக்கிறீங்க. அவ்வளோ எவ்வளோக்கு முதலமைச்சர் ரேஞ்சில் பேசணும். ரெண்டு பேரும் என்ன எப்படி பேசுகிறோம் அப்படின்னு. கொரோனா இருந்தது. ஆமாம், கொரோனா இருந்தது. அப்போ நீ இவர் பார்க்கவே இல்லையே, எடப்பாடி இது பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஆனால் இவர் கொரோனா டைமில் நம்ம முக ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்க. மக்களை பார்த்து என்ன எல்லாத்தையும் விசாரித்து என்ன அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணாங்க. வார்டுலேயே போய் பார்த்தாங்க. அவர் உயிருக்கு பயந்தாரா? இல்லையே. கொரோனா டைமில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ஏறி எங்களை நல்லா பார்த்தாரு, காப்பாற்றி விட்டாரு. அவரே இல்லைன்னா நாங்கள் போயிச்சிருக்க மாட்டோம். கொரோனா டைமில் எல்லாரும் சாப்பாடு போட்டார், எல்லாம் நல்லபடியாக பார்த்தாரு எங்களை. அவரே இல்லைன்னா இந்த நாடே இருக்காது. அவரும் வந்தால் தான் இந்த நாடு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. எடப்பெல்லாம் வந்தால் எல்லாரும் சாவதான் செய்யணும், சோத்தண்ணிலாம் செத்து போகணும். தமிழ்நாட்டு இப்போ தற்சமயம் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொரோனா டைமில் பப்ளிக்காக அவங்க ஆட்சி அமைச்ச காலத்திலேயே ஃபஸ்ட்டு டைமே கொரோனா தான் வந்தது. அதுக்கடுத்து வருதா போயில, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்தது. எல்லா பிரச்சனையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சரளமாக சாதிச்சுட்டுன்னே இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பப்ளிக் நோயின்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பட்ட நபர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டால் கூட ஒரு முதலமைச்சர் முறை நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போகக்கூடாது, அதுக்கு பல டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, என் மக்களை நான் காப்பாற்றியே ஆகணும், நான் போகிறேன், நான் முதல் ஊசி நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஊசியை தைரியமாக முறையில் இத்தனைக்கு அவருக்கும் உடம்பு சரியில்லாத ஒரு முதலமைச்சர் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய உயிரை பணைய வச்சு என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் பல நல்ல திட்டங்களை கொண்டு போனோம், அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரே நோக்கத்தினால அவர் அந்த கொரோனா பீரியடில் உள்ளே போயிட்டு எல்லாம் அருமையாக பண்ணார். அது இல்லாத எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இலவச அரிசி கொடுத்தாங்க, உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் வசதிகளை பண்ணி கொடுத்தாங்க, கார்பரேஷன் எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அமோகமாக பண்ணாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உலகத்துக்கே தெரியும் கொரோனா வரும்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் கொரோனா பீரியடில் எல்லாரும் உள்ளே போயிட்டு காப்பாற்றிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வரும்போதே கொரோனா இல்லைன்னா அப்போ எடப்பாடி தமிழ்நாட்டில் இல்லைங்க,
வேறு ஏதோ அந்தமான்லேயோ எங்கேயோ போய் மறைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் 100% உண்மை. நீங்கள் என் மனசில் பட்டது இவ்வளோ பெரிய கொடிய நோய் வந்தபோது கொடிய நோய் வரும்போது முதலமைச்சரே இல்லைன்னு சொல்கிறக்கூடிய ஒரு கேடுகட்ட எடப்பாடி நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த டேபிளுக்கு கீழே குனிஞ்சு வந்தவர்லாம் இந்த விஷயத்த பேசவே கூடாது. அவருக்கு முதல்ல அந்த அருகதையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்னன்னா முதலமைச்சர் அப்போ கொரோனா டைம்ல அப்போ ஃபர்ஸ்ட் கொரோனா அப்போவே யாருமே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலுமே அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள போறதுக்கு கூட முகமுடி அந்த இதுவெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த கவர்ஸ் எல்லாம் அப்போவும் நம்ம முதலமைச்சர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட் நோயாளிகளை அவரே என்ன பண்ணாருன்னா அந்த மாஸ்க் முதற்கொண்டு எல்லாமே அணிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன உங்களுக்கு பற்றாக்குறை, ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளோ இடத்துலயும் கிடைக்காம போயிருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஐயா எல்லாருக்குமே எந்த ஒரு பாதகமும் இல்லாத எல்லாம் எந்தெந்த இடத்துல கட்டில் போட்டு புற நோயாளிகள், அதாவது என்னன்னா கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை முடியுமோ அங்கங்க நீங்களே போடுங்கப்பா கட்டில, என்ன கூட இது பண்ணாதீங்க, நீங்களே செய்யுங்கன்னு அந்த மாதிரி பெருமை வாய்ந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா. அவர் என்னன்னா குடும்பத்துல இருக்கிறவர், மகளிருக்கு என்ன தேவைப்படும், ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன தேவைப்படும், அதாவது போக்குவரத்து வசதி வேணும். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கோயிலுக்கு சர்ச்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வரவங்க, இங்க இருந்து நாங்க போனோம்னா கையில எப்படியும் எங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஐயாவுடைய அந்த பேருந்து இருக்கு இல்லையா, இலவச பேருந்து இருக்கு இல்லையா, அதுவும் விடியல் பயணத்துல நாங்க பரிபூர்ணமா இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்க குடும்பத்திலயும் சரி மகளிர் உரிமை தொகையிலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க அண்ணன் வீட்டை சீதனமா மாசம் 1000 ரூபாய் வருது. ஆனா இப்ப எங்க அண்ணன் 2000 ரூபாய் வசதி கொடுத்துருக்காரு. இது எங்க வீட்டு தாய் வீட்டு சீதனம் இது எங்களுக்கு. அதனால அந்த தகுதி பேசக்கூடிய தகுதி தயவு செஞ்சு எடப்பாடி அவர்களே உங்களை மறுபடியும் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி நீங்க எல்லாம் சாபம் விட்டா ஒண்ணுமே பழிக்காது. அவர் நன்மை தான் செஞ்சிருக்காரு. மகளிருக்கு என்னென்ன நன்மைகளோ, இளைஞர்களுக்கு என்ன நன்மைகளோ, படிச்சவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகளோ எல்லாமே அவரு. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆதங்கம் தெரியுமா, ஐயோ இப்ப நாட்டை நம்ம கையில குத்துடணும், என்ன நாட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டா நம்ம எடுத்துட்டு போயிட்டு பிஜேபியில கொடுத்துடணும், பிஜேபி கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா டேபிள் கீழே குனியும் போது அந்த யோசனை தான் வரும். ஆனா எங்க அஞ்சா சிங்க எங்க அண்ணன் இருக்காரு இல்லையா முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்னன்னா பிஜேபி இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது, நம்மளுடைய பசங்களுக்கு பாதுகாப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முறையில என்னென்னா வேலை வாய்ப்பு முதற்கொண்டு எல்லாமே பறி போகுது இல்லையா. அப்போ விட இப்போ இருக்கவங்க எல்லாம் இந்திக்கார பசங்க தான் வேலையில வராங்க. ஒரு பேங்க்ல இருக்கணும்னா இந்திக்காரவங்கள தான் இருக்காங்க. இன்னும் முதலமைச்சர் ஐயா தீவிரமா இந்த வாட்டி அவர் அதிக ஓட்டு வித்தியாசத்துல இன்னும் 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 ஆண்டவர் அவருக்கு என்னன்னா 100 ஆயுசு அவர் பரிபூர்ணமா ஆண்டவர் கொடுப்பாரு முதலமைச்சர் ஐயாவுக்கு. அதனால இப்போ எடப்பாடி ஐயா அவர் சாபம் விட்டாலோ எது பண்ணாலோ பழிக்கவும் பழிக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. இவரு எங்கேயோ பதுங்கி இருந்துட்டு வீடியோவில் இவரை பார்த்துட்டு இவர் அப்படியே மாஃபிங் பண்ணி சொல்றாரு. இவர் என்னவோ களத்தில் இருந்த மாதிரி முதலமைச்சர் வீட்டில் இருந்த மாதிரி மாற்றி சொல்றாப்புல. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மக்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் வீட்டில் மறுபடியும் 10 கதையை சொல்லுவார். அதையும் கேட்டுட்டு சுத்த வேண்டியதான். முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த கொரோனா வந்தவங்கள பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் காப்பாற்றிருக்காரு. அதே மாதிரி வெள்ளத்துலேயும் போய் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்காங்க. அவருக்கு கட்சி பாகுபாடுலாம் கிடையாது. எந்த பாகுபாடு இல்லாமல் தான் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறாரு. அதே மாதிரி எல்லா மகளிருக்கும் உரிமைத்தொகை, விடியல் பயணம், அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், அது மாதிரி முதியோர் இல்லம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சியில் என்ன செஞ்சார்? அவர் ஒன்றுமே செய்யவே இல்லை. செய்யாததெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் முதலமைச்சர் அப்படி கிடையாது. எல்லாமே செஞ்சுட்டு செய்யலான்னு சொல்கிறாங்க, சொல்லாததையும் செய்யலான்னு சொல்கிறதையும் அவர் இதுவாக தான் எடுத்துக்கிறாரு. இன்னும் செய்யணுன்னு தான், மக்களுக்காக செய்யணுன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட ஜெயிச்சு வந்தாருன்னா 8000 ரூபாய் டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு தேவையானதை பொருளையோ எது வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான பொருளை வாங்கிக்கலான்னு தான், மகளிருக்காக தான். இப்போ முக்கால்வாசி மகளிருக்கு தான் நிறைய செய்கிறாரு. அதனால் அவர் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வேணுன்றது எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்கிறார். எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிச்சி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு திட்டமும் எடுத்துகிட்டு வரும்போது அதை குறைன்னு தான் சொல்லின்னு இருப்பாங்க. நல்லது யாருமே பேச மாட்டாங்க. நல்லது செஞ்சதை அவங்க பேசவே மாட்டாங்க. அவர் நல்லது செஞ்சதை சொல்லியும் காமிக்க மாட்டார், சொல்கிறதையும் கெட்டதையும் அவர் வாங்கிக்கவும் மாட்டார். என்னோட பணி பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது தான், வேற எதுவும் கிடையாதுன்னு அவர் நினைப்பார். கொரோனா பீரியட்ல இறங்கி 5000 ரூபா கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அவங்க தான் கொடுத்தாங்க, வேற யாருமே கொடுக்கல. அவர் பீரியட்ல எதுனா கொடுத்தாரா?
எதுவுமே கொடுக்கலையே. எதனா கொடுத்தாருன்னு விட்டு சொல்லுங்க பார்க்கலாம், கொடுங்க. இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, முதல் கேள்வி கேட்கும்போது அவர் ஆட்சியில் கொரோனாவே வரலன்னு சொன்னார் பாருங்க, அதுவே ஒரு ரொம்ப வியப்பத்தக்கமாக இருக்குது. அந்த ஆட்சியில் தான் வந்தது, நல்ல திட்டங்களை நிறைய திட்டங்களை பண்ணாங்க, எவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. புரியுங்களா? ஒரு வாட்டியும் தெருமுனையில் எல்லா இடத்துலையும் கேட்கும் போதெல்லாம் ஆம்புலன்ஸ் சவுண்டு தான், அந்த அவல குரலர் தான். எவ்வளோ பேர் உயிர் போச்சு. பெரிய கொடிய நோய், அந்த ஊசியே போடக்கூடாது, அதை பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை, அதை நான் போட்டு மக்களை காப்பாற்றுறேன், அந்த ஊசி போடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக இருந்தவர். எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் யார் நல்லது செய்கிறா யார் கெட்டது செய்கிறா, மக்களுக்கு தெரியும். எல்லா மக்களும் பார்த்து தானே இருக்கிறாங்க. டிவியை பார்க்குறாங்க, வீடியோவை பார்க்குறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக அடுத்தது நம்ம ஸ்டாலின் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஒரு முதலமைச்சர் இருந்தாலே அவருக்கு உண்டான மரியாதை கூட கொடுக்காத அவர் அந்த மாதிரி பேச தப்பு தான். என்றைக்குமே மரியாதை கொடுக்கறது நல்லது தான், அவர் பேச தப்பு தான். ஐயா ஆட்சி அமைச்சாங்க, அந்த டைமில் இந்த கொரோனா டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐயா. அதுக்கப்புறம் ஏன் வரலன்றனா, நல்ல ஆட்சி அமைஞ்சுன்னா நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்டது நடக்காது. அவ்வளோ பெரிய வெள்ளம் வர வேண்டியது, அவ்வளோ பெரிய விஷயம் வர வேண்டியது எல்லாத்தையும் தடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மழைநீர் வடிகால் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. அதனால் எல்லாத்துலேயும் ஃப்ளட்டு பார்த்தீங்கன்னா வந்த செகண்டில் போயிடுது. அவர் ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பண்ணாங்களா? அதெல்லாம் அவரை கேளுங்க, அந்தமாரி கேள்வியில் அவரே கேளுங்க. ஐயா ஃபைட் பண்ணுறாங்க ஐயா. திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதியை வாங்கிறதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அந்த ஃபைட் கூட பண்ணுறது கிடையாது. நேராக போனால் உங்களுக்கே தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. நேராக போனார்னா கையெழுத்து கும்பிட்டாரு, மூஞ்ச மறைச்சு சுற்றுறாரு, இந்த மாதிரி தான் பண்ணுறாரு தவிர அவர் மக்களுக்காக எதுவுமே எங்கேயுமே போராட்டம் பண்ணதும் கிடையாது, எங்ககிட்ட யார்கிட்டையும் போய் கேட்டதும் கிடையாது. ஒன்றிய அரசு தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆளுங்க பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கவங்க தான். அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது மட்டும் கிடையாது, மக்களுக்கு ஜிஎஸ்டி பணமாக இருந்தால், அந்த கேஸ் பிரச்சனை இருந்தால், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்கறது திமுக தான். ஆனால் இப்போ அவரும் அவங்க இப்போ கூட்டணியில் தானே இருக்காரு. இப்போ கேட்டு மக்கள் பிரச்சனை தீர்த்துருக்கலாம்ல, எதுவுமே பண்ணலையே. அப்போ அவர் தானே அங்கே பார்த்தீங்கன்னா பம்பின்னு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த திட்டமும் வகுக்கல. யார் திமுகவில் கொடுத்துக்கிற 8000 ரூபாய் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், நீங்கள் வாங்கி 2 ஃப்ரிட்ஜ் வாங்கி போய் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? 8000 ரூபாய் ஸ்கீம் கொடுத்துருக்காரு தலைவர். அந்த 8000 ரூபாய் ஸ்கீமில் மக்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை போய் வாங்கிக்கலாம்னு அவர் ஆப்ஷன் கொடுக்குறாரு. இந்தமாரி அவர் கொடுத்துருக்கலாம்ல. திட்டம் வகிக்க தெரியல அவருக்கு, மெயினாக சொல்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசவும் தெரியாது. சும்மா எதனா ஒன்று அரசியல்னாலே அடுத்தவனை தாக்கி பேசினா போதும் அப்படின்ற நிலைமையில் பேசிட்டு இருக்காரு. அது நிரந்தரம் கிடையாது. மக்களுக்கு இந்த சேர வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல ஆட்சி கொடுக்கணும், நல்லபடியாக மக்களுக்கு எல்லாமே கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும். இதை தான் மு.க. ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. 2.0 அமைஞ்சதுன்னா இன்னும் பயங்கரமாகவும் செய்வாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உட்கார வைப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை, இளைஞரோட நம்பிக்கை. அதுதான். தொடர்நடிங்கிறாரு தொடர்நடிங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். பயங்கரமான பயத்தில் தான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் பேசின்னு இருக்காரு. யாருன்னா ஒரு கதையை எதனா ஒன்று எடுத்து பேசி நம்ம இந்த இடத்துல ஃபேமஸ் ஆகிடலாமான்னு பார்க்குறாங்கன்னா ஆக முடியாது. அவர் என்ன தான் திமுக எவ்வளோ இழிவாக பேசினாலும் சரி, மக்களை எவ்வளோ டேமேஜ் பண்ணி பேசினாலும் சரி, மக்களுக்கு தெரியும் திமுக யார், முதல்வர் யார், உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஏரியா வேட்பாளர் யாருன்னு மக்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. மக்கள் முடிவு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சீக்கிரமாக அமைச்சிருவாங்க. இதோட அவர் கட்சியும் காலியாயிடும், உங்களுக்கு தெரியும். அதோட பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாக திமுக தான் தமிழ்நாடு ஆளுன்னு சொல்கிறேன். அவர் என்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு, எப்போ வெளியே வராருன்னு தெரியும். எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்காரு, உடனே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு, அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்காரு, அங்கங்கே சுற்றுப்பயணம் சொல்லினே இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னா அவர் வீட்டில் இருக்கிறாரு தெரியல. இதே மாதிரி எடப்பாடியால் ஒரே ஒரு இடத்துல இது மாதிரி போயிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று கூட தான் இந்த அண்ணா நகரில் ஒரு பிரச்சாரம் வந்தாங்க. அண்ணா நகர் பகுதி மக்களே இல்லை, எங்கே இருந்தோ மொத்த மக்களை எடுத்து லாரியில் இறக்கி கொடியை பிடிச்சி ரெட்டையிலே காமிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. மெயின் விஷயம் எங்களுக்கு தமிழர் சொல்றாரு இல்லையா, அந்த தமிழர்களுக்கு தமிழர் முஸ்லீம் எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாம அவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவர் இருக்கிறதுனால எந்த ஒரு நாட்டுக்காரரும் நம்ம நாட்டில் யாருமே உள்ள வர மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனா எங்களுக்கு எந்த ஒரு அனாதை மாதிரி நாங்கள் இல்லை. எங்க முதலமைச்சர் இருக்கிறதுனால நாங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்றோம். இதே எடப்பாடி வந்தாருன்னா எங்களுக்கு பயந்து நாங்கள் வாழணும். அவர் கை கட்டி நின்னார் இல்லைங்களா, அதே மாதிரி நாங்கள் ஐயோ என்ன ஆகுதோ ஏதோன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே குண்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு இங்கே வாழணும். எங்கள் முதலமைச்சர் யாரையும் உள்ள விட மாட்டார். எங்கள் தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் அவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு கவசமாக இருப்பார். அவர் ஒரு அரசியலில் அவ்வளோ பெரிய முதலமைச்சரை தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. அவர் என்ன செஞ்சாருன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல அவரே போட்டு பார்க்க சொல்லுங்க. அவர் என்ன பண்ணான்னு அவரே போட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஏதோ பேசணும் வந்தோம் போனோன்னு வந்தோம்லாம் பேசக்கூடாது. அவருடைய லிஸ்ட்டை போட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்க நம்ம தோத்துட போறோன்றதுக்கு பயத்தினால்தான் அவர் வளர்றாரு. எடப்பாடி
அவர்கிட்ட திட்டங்கள் கிடையாது, பேசக்கூடிய தகுதி இல்லாதவர் அவர். ஃபர்ஸ்ட் என்ன திட்டம் அவர் வச்சிருக்காரு? நம்ம பேசத்தை வச்சுதான் பேசுறது. இது வந்து வீம்புக்கு உண்டான பேச்சு. மகளிரை வந்து நீ வந்து பேருந்துல வந்து அவங்க வந்து இலவச பயணமா போனா ஆணுங்களும் இலவச பயணமா போவாங்க, இதெல்லாம் ஒரு நடைமுறை. அதாவது வரட்டும், வேணான்னு சொல்ல. அதாவது இப்போ ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு எல்லாமே ஐயா வந்து நம்ம முதலமைச்சர் அண்ணா வந்து எல்லாமே இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இவர் என்ன புதுசா வந்து எல்லா கதையும் எழுக்கிறாரு? அது வந்து ஒத்து வராத விஷயத்த பேசுறது தான் எடப்பாடி. அதாவது என்னன்னா, நாங்க அவரை வந்து ஒரு ஆளாவே நாங்க நினைக்கல. எதனா ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். புதுமையான திட்டம் எங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் எதனா ஒரு மேம்பாலம் பார்த்துருக்கீங்களா? சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மேம்பாலம் பண்ணாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக ஏகப்பட்ட மேம்பாலங்கள், நிறைய எண்ணற்ற திட்டங்கள். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பப்ளிக் எல்லாமே ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார். அவங்க வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க, 8000 கொடுக்குறாங்கன்றத விட ஒரு தனிப்பட்ட நபர் பேசுகிற பேச்சு எப்படின்னா, இந்த இவ்வளோ நலத்திட்டங்கள், நல்ல ஒரு திட்டங்களை வந்து இந்த ஆட்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை வந்து மக்கள் தெளிவாயிட்டாங்க. என்ன காரணம்னா, இவ்வளோ திட்டங்கள் வெளியே போயிடக்கூடாது. வேறு எந்த ஆட்சி வந்தாலும் இந்த திட்டங்கள் அழிஞ்சு போயிடும். காலப்போக்கில் இந்த திட்டங்கள் அழியக்கூடாது. கல்வியிலேருந்து சரி, ஊக்கத்தொகையிலேருந்து, மருத்துவத்திலேருந்து எல்லாமே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துவிடாது. இந்த திட்டங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு எல்லாருமே ஒருமனதாக முடிவு பண்ணி மீண்டும் இந்த திராவிட ஆட்சி தான் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் தெளிவாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. 21வது வயசுலயே வந்து மிசா சட்டத்திலே உள்ள போனவர். அப்பயே அவர் வந்து நான் ஜெயிலில் இருக்க போறேன்னு சொல்லி அவர் சொல்லல. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே போயிட்டாரு. இப்பயும் அவர் வந்து ஜெயிலுக்கு போட்டாலும் சரி, மிசா இது கொரோனால எதுவானாலும் சரி, அவர் எதுக்கும் சாவுக்கெல்லாம் பயப்படுறவரே கிடையவே கிடையாது. இன்னைய வரைக்கும் அவர் வந்து சாவுக்கோ எதுக்கோ பயந்தது கிடையாது. அவங்க பேசுறவங்க என்ன பேசட்டும் அப்படின்னு சொல்லி தான், தூத்துட்டோம், பேசட்டும்னு சொல்லிட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்காரு. முதலமைச்சர் செய்யற திட்டத்தை தான் அவர் வந்து சும்மா தான் குறை சொல்லின்னு இருக்காரு. அவரோட ஆட்சியில் எதுவுமே செய்யவே இல்லைல்ல. அதனால செஞ்சதை வந்து நல்லதெல்லாம் தீமைன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். அதனாலதான் அவர் குறை சொல்லினே இருக்காரு. அவர் என்ன செஞ்சாருன்றத சொல்ல முடியல மக்கள்கிட்ட. அதனால இவர் செஞ்சதெல்லாம் வந்து இவர் அதை செஞ்சாரு, இது அதை செய்யல அப்படின்னு சொன்னாரு. அவரும் தான் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. இவர் ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்கவே மகளிருக்குன்னு சொல்லும் போது கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அதையும் மீறி எங்க முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்துல வந்து 1000 ரூபாய் மாசம் மகளிருக்கு கொடுத்துன்னு தான் இருக்காரு. இப்பயும் 2000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. இவங்க 1000 ரூபாய் கொடுத்த உடனே தானே அவர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தானே அவர் நான் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அநாகரிக அரசியல் தான் அது. இவர் வந்து இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, எதுவும் குறை சொல்லல. ஆனா அவர் குறை சொல்லி தான் அவர் வந்து பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்டுன்னு இருக்காரு. ஓட்டுக்காக தான் அவர் வந்து கேட்டுன்னு இருக்காரு. 5 வருஷம் முடிச்சிருக்காரு. என்ன சாதனை பண்ணல? போய் பாருங்க, வால்டெக்ஸ் ரோட்ல கல்யாண மண்டபத்தை போய் பாருங்க. ஒரு சேடு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. ஏழைங்களுக்கு அப்படி கட்டி கொடுத்துக்கிறாரு. இப்போ ஹவுசிங் போர்டெலாம் பாருங்க, பில்டிங்லாம், கல்வித்தரம், பிரிட்ஜு பாருங்க, மெட்ரோ இதெல்லாம் பாருங்க. எவ்வளோ தமிழ்நாடு அவ்வளோ பக்காவாக இருக்கு. எடப்பாடி வந்து கால் சந்தில் பூந்து வந்தார். ஆனால் இப்போ இருக்கிற சிஎம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவங்க வந்து நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே வந்து அந்த கட்சி உணர்வு, மக்களுடைய நலத்திட்டம் அதெல்லாம் வந்து கற்று தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி சிறப்பாக இருக்கணும். அவர் தான் அடுத்ததும் சிஎம்மாக இருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எடப்பாடி சும்மா கத்தினே இருக்க வேண்டியது தான்.